சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன், நீ சொல்லு. இப்போ ஒரு மூடெல்லாம் தோசையில் தான் இருக்கே. என்ன செய்யணும்? இது நியாயமே இல்லை முதலாளி. திடுதிப்புன்னு ஆடு மாடை விரட்டி விடுற மாதிரி என்னை துரத்தி விட்டா நான் எங்கே போவேன்? 10 வருஷம் கழிச்சு இப்போதான் கோணி தைக்கவே கற்றுக்கிட்டேன். கோயத்தில் வேற கோணி தைக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறது இல்லையா? நான் எந்த நாட்டுக்கு போவேன்? நாங்களே மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதில் ஒன்னெல்லாம் சமைக்க முடியாது. நீங்கள் ஏன் சமைக்கிறீங்க? ஒரு ஓரமாக இறக்கி விட்டா உங்கள் பின்னாடி நடந்து வந்துடுறேன். ஏன் முதலாளி, வேற யாருக்காவது இந்த வீட்டை வாங்கி கொடுத்தா நம்மளை காலி பண்ண சொல்லுவாங்கன்னு பிரண்டே வாங்கி கொடுத்தா நாம இங்கே தங்கிக்கலாம் தானே இவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க வேணா அவங்களுக்கு பயப்படலாம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் மிளகா மண்டியிலே பிறந்து வளர்ந்தவன். ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவன் மூஞ்சிக்கு நேரா நின்று காலி பண்ண முடியாது, போடான்னு சொல்லிடுவேன். படிச்சவங்க கிட்ட மரியாதையா பேச. மரியாதையா என்ன? வேட்டியும் சட்டையும் அவுத்து கக்கத்துல வச்சுட்டு பேசட்டுமா? இவரையே எப்படி பேசிட்டு போறாரு? மிளகா வித்தா பத்தாது, 2 கிள்ளி உங்க அப்பா வாயில போடு. நல்லா வேலைக்கணையில உரிச்சு போட்ட வாழைப்பழம் மாதிரி வாழை வேலை கொல கொலன்னு. ஆனா நான் அப்படி கிடையாது. ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவனை குடும்பமே சேர்ந்து என்ன கொலகாரன் ஆக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? வேற எப்படிதான் அவனை விரட்டுறது? அவனை விரட்ட கட்டையதுக்கு இது மிளகா பேசஞ்ச கை. அவன் மூக்கு முன்னாடி நீட்டின நெடி தாங்க முடியாம எப்படி ஓடுறாங்கிறத என் பின்னாடி வந்து பாருங்க. குட்டை மிளகா கூடவா. முதல்ல ஒரு நல்ல புரோக்கரை கொடுங்க சார். யோ யோ இந்த பக்கம் சார், இப்போ வீட்டை விட்டு கொடுத்தா ஒரு 2% கமிஷனை அந்த புரோக்கருக்கு நான் கொடுப்பேன் சார். 2% கமிஷன்னா ஒரு 1,25,000 வரும் இந்த வீட்டோட எஸ்டிமேஷனுக்கு. 1,25,000? ஒரு நல்ல புரோக்கரா சீக்கிரம் அனுப்புங்க. 1,25,000? யாரு புரோக்கரா? ஆமாங்க, இது மிளகா புரோக்கரு. வீட்டு புரோக்கரா ஆயிட வேண்டியதுதான். வீட்டை வித்து கொடுத்தா சொன்ன மாதிரி 1,25,000 கொடுத்துருவீங்கல்ல? ஒரு நல்ல பார்ட்டியை கூட்டு வா, நான் உனக்கு தரேன். சார் 10 வருஷமா கோணி தைக்கிறேன் சார் இந்த வீட்டில். மூட்டைக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே தர மாட்டான் அந்த விலைக்கெண்ண வாயன். ஒரே ஒரு டிவிஎஸ் 50 வாங்கணும். இதான் சார் என் வாழ்க்கையோட லட்சியமே. இந்த வீட்டை நீ சீக்கிரம் வித்து கொடு, புது டிவிஎஸ் பைக்கே வாங்கி தரேன். சார் உங்க பேர் கூட எனக்கு தெரியாது சார், ஆனா சத்தியமா சொல்றேன் நீங்க தான் சார் என் குல தெய்வம். என்ன சொன்னா? என்னத்த சொன்னாரு? நியாயத்தை சொன்னாரு. 10 வருஷமா நீங்க வீட்டை தைச்சது போதும், தட்டு முட்டுச்சாமா இத்து போன கிளவையெல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க. என்ன நீ எங்க பெரியப்பாக்கு சாதகமா பேச சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? ஏய், எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஓ, இதுக்கு பேரு வேலையா? டேய், இதுக்கு பேரு வேலையாண்டா? ஏய் கிளவே, இதுக்கு பேரு வேலையா கிளவே? டேய், இதுக்கு கேட்ட பையன் மாவனே, தும்மி செத்து போயிராத, ஓடி போயிரு. ஏய், யாருக்கு சைக்கிள் வேணும்? யாருக்கு சைக்கிள் வேணும்? உங்களுக்கு சைக்கிள் தர முடியாது, சங்கு வாங்கி தரேன், ஊத்திட்டு நீயே படுத்துக்க. ஏய், இது என்ன மாட்டி மேல கொண்டா பெரிய டாடா கம்பெனி என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? ஏய் உள்ள என்ன பாத்துட்டு இருக்க, போய் காபி தண்ணி கொண்டு போ. கொண்டு வரேங்க. பூரணி, அவர் யாருன்னு தெரியணுமா? யார் சொல்லு. ஏன் அலையிற? ஏய் சொல்லு. அவரு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? என்ன அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா, நீ பெரிய மனுஷி, உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்த மாசம் தானே வரேன்னு சொன்னாங்க. அது வேற ஒரு சோழியா வந்திருக்காரு. அப்படியே உன்னை டா அடிச்சுட்டு போலான்னு இப்போ உன்னை பார்க்க வந்திருக்காரு. ஏய் ஐயோ, பாக்குறாங்க. பூரணி, ஊத்துனது போதும். போயிட்டு இந்த வரி குதிரை சட்டை டவுசர்லாம் கைட்டு எரிஞ்சிட்டு அப்பத்தா மாதிரி ஜிலேபி கொண்டே போட்டுக்கிட்டு பொண்ணா லட்சணமா ஓடிவா பாப்போம். போ போடு. கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேன். போக மாட்டேன் பெரியமா, படிக்கணும். ஆமா ஆமா. ஏ பூர்ணி, இந்த காப்பி அந்த தம்பி கிட்ட கொடுத்துரு. மரியாதையே பேசு. ஏய், எப்படி இருக்கு? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. துப்பு. ஏய் மாயக்கா, அந்த புள்ள முளகால விளையாடிட்டு இருக்க, கை கால் எரிய போகுது. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் காஃபி. தேங்க் யூ. இதெல்லாம் இருக்குங்க. இல்ல, இது எங்க ஊர் பழக்கம். காஃபியும் கொடுத்துட்டு காலையும் விழுறது ரொம்ப டூ மச்சுங்க. பேசு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அடக்கமான ஒரு கிராமத்து பொண்ணு இல்லை. கொஞ்சம் மாடர்னான கேர்ள். அதிகமாக பேசுவேன். ஆனால் நான் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னை நான் மாற்றிக்கிடுவேன்.
அது என்னோட ஸ்பெஷல். ஐ லைக் ப்ளூ கலர். ஓகே ஐ லைக் ரஜினி. ஓகே. எனக்கு மணிரத்னம் ரொம்ப பிடிக்கும். கிரேட் டைரக்டர். இன்ஃபேக்ட் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஷோக்காவாதீங்க. இல்லை நான் ஷாக் ஆகல. சும்மா தமாஸ்க்கு. எனக்கு புருஷன் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ். யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதுமே, பேசி பேசி காதுல ரத்தம் வர வச்சிருவியா. இவன் என்னோட 2வது மக, பேர் அன்னபூர்ணி. இந்த விளையாட்டுனா உசுறு. அது இந்த கூடப்பந்தா வாலிபால் அது விளையாடுறதுக்காக டெல்லிக்கு போய் 10-15 நாள் இருந்து நிறைய மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். படிப்பு தான் கொஞ்சம் மந்தம். சும்மா படிப்பை பத்தி சொன்னோன்னு வெக்க வந்துருச்சு பாரு. மாப்பிள்ள ரொம்ப நல்லா தான் இருக்காருங்கய்யா. ஆத்தா, இவங்க மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ள அடுத்த மாசம் தான் வராரு. இவர் இந்த வீட்டு ஓனரு, பேரு அர்சுனா. போய் வேலையை பார் போ. நீங்க லண்டன்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் அந்த வேலையை விட்டுட்டேன். சென்னையில் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்காக அவசரமாக பணம் தேவைப்படுது. அதனால் இந்த வீடு நிலம் எல்லாத்தையும் சேர்த்து வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. நீங்களே வாங்குறதா இருந்தாலும் எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. என் மூத்த மகளுக்கு இங்கே தான் கல்யாணத்தை முடித்தேன். வியாபாரம் நல்லா போகுது. அன்னபூர்ணிக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா அப்புறம் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ இந்த துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியாச்சு, ஆஃபீஸ் இடமும் பார்த்தாச்சு. உடனே பணம் தேவைப்படுது. அதனால தான் தங்கியிருந்து வித்துட்டு போகிற பிளானில் வந்திருக்கேன். அர்ச்சனா, என்னங்க பெரியப்பா? தம்பி இந்த வீட்டில் தான் தங்க போகிறாங்க. மேலே மாடி ரூம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ண சொல்லு. ம். அப்போ நீங்கள் குளிச்சு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நன்றிங்க.